ஹலோ, குட் ஈவினிங். நம்ம இந்த ஆன்சர்ஸ் பார்ப்போமா? டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் 3rd ஒன் கொடுத்துருந்தேன். அது எல்லா சென்டென்ஸுமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான். நீங்கள் ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன்சர் அரைவ் ஆகலைனாலும் கூட பரவாயில்ல, இப்போ படிச்சுக்கோங்க. ஓகேயா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹோம்ஒர்க்கு இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை பார்க்குறீங்களோ அப்போது நீங்கள் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் அண்ட் யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஓகேயா? அப்போ கான்ஃபிடென்ஸ் வரும். ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் சென்டென்ஸை பாருங்கள். ஹுரேன்னு கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ ஹுரே இதெல்லாம் ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கொஸ்டினில் பண்ணலான்னு முதல்ல பார்த்துக்குறோம். ஓகேயா? ஹுரே வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இது வராது, எக்ஸ்க்ளமேட்டரி வராது. ஓகேயா? அவர் டீம் ஒன் த கப். ஓகே, அது ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகேயா? இவ்வளோதான், இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். லெட் அஸ் கோ டு த செகண்ட் ஒன். சார்ல்ஸ் செட் வாட் அ ஷேம். ஓகேயா? இந்த ஷேம் பாருங்கள். இப்போ அகெயின் இதெல்லாம் வராது, வாட் வராது இல்லையா? கொஸ்டினில் மட்டும்தான் கொஸ்டின் வேர்ட்ஸ் வரும். இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், வாட்டை விட்டுருங்க. ஏ ஷேம் மட்டும் இருக்கு இல்லையா? வேர்ப் இல்லை. அதனால் நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இட் இஸ், ஓகே, திஸ், ஓகே, திஸ் இஸ், அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா? இட் இஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இட் இஸ் அ ஷேம். சென்டென்ஸை நேர் பண்ணிடுவோம். வாட் அ ஷேம் இட் இஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு நான் வாட்டை விட்டுட்டேன், எக்ஸ்க்ளமேட்டரி விட்டுட்டேன், இட் இஸ் அ ஷேம்னு நான் மாற்றி சென்டென்ஸாக ஆன்லைன் சென்டென்ஸாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. அப்புறம் பாருங்கள், திருப்பி எக்ஸ்க்ளமேட்டரி நான் முன்னால் கொடுக்கல. இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, அகெயின் ஸ்ட்ரைக் ஆஃப் ஆல் திஸ் அண்ட் செட்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ இங்கெல்லாம் செட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து செட்டும் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து எக்ஸ்க்ளைம்டுன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஹீ எக்ஸ்க்ளைம்டு மீ. ஓகே, now let us go to the next one. இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? யூ வேர் அமேசிங். ஆன்லைன் சென்டென்ஸ் ஆகிடுச்சா? ஓகே, வெரி குட். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே கமாலாம் எடுத்துருங்க, கொஸ்டின் எடுத்துருங்க, கொட்டேஷன்ஸ் எடுத்துருங்க, எக்ஸ்க்ளமேட்டரி எடுத்துட்டுங்க, ரீட் பண்ணிப்பாங்க. லக்கி ஐயான்னு வராது இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்? ஐ ஆம் லக்கி. ஓகேயா? சென்டென்ஸை வந்து நேர் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் லக்கி. இப்போ ஒரு ஆன்லைன் சென்டென்ஸ் ஆகிடுது. ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அதே எக்ஸ்க்ளமேட்டரிக்கு இப்போ எழுத போகிறோம். அவ்வளோதான். ஓகே, நவ் அகெயின் செட் மட்டும்தான் இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஓகேயா? கமா, கொட்டேஷன்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி, எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் அடிச்சு விட்டுறணும். ஓகே, இவ்வளோதான். இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு ரிமெம்பர் 2 ஃபார் எக்ஸ்க்ளமேட்டரி. ஒன்று வந்து கொஸ்டின் வேர்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஹுரே, அலாஸ், வாவ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதை விட்டுட்டு சென்டென்ஸாக ஆர்டினரி சென்டென்ஸாக மாற்றிக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதுவே நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் அரைவ் அட் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் எழுதலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? வேறு எதுவுமே கஷ்டமே இல்லை. ஸ்டேட்மெண்ட் தான் பேஸ். அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? அதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தட்டு